Hello friends, welcome to newstamilonline. உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சியை பத்தி யோசிக்கும் போது நமக்கு முன்னாடி பல கேள்விகள் எழும்பும். இதுக்கு சம்பந்தமான தியரிஸ் எக்கச்சக்கமா இருந்தாலுமே இன்னும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாது. ஒரு சில விஷயங்கள் என்னைக்குமே தீர்க்கப்படாத விஷயமாகவும் இருந்துட்டு இருக்கு. நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையுமே நம்ம ஆய்வு பண்ணி முன்னாடி போய்கிட்டே இருக்கணும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளோட குழந்தை பருவத்தை பத்தி சொல்லும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம அப்பா தாத்தாவோட சரித்திரங்களை பத்தி பேசும்போதும் ரொம்பவே சுவாரஸ்யமா தான் இருக்கும். அதே மாதிரி நம்மளோட முன்னோர்களை பத்தி பேசும்போதும் அதே மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறையவே இருக்கும். இது சுவாரஸ்யமானது மட்டும் இல்லாம இத பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்மளோட ஸ்கூல் சிலபஸ்ல கூட வரலாறு ஒரு சப்ஜெக்டாவே இருந்துகிட்டு இருக்கு. மனித இனத்தை முன்னோக்கி கொண்டு போற சயின்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஹிஸ்டரியும் அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் தான். ஆனா சரியான ஆதாரங்கள் இருந்தா மட்டும்தான் அது வரலாறு அப்படின்னு சொல்லப்படும். 100 நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களோட ஆதாரங்களை சேகரிக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா விஞ்ஞானிகள் சில ஆதாரங்களை வச்சு இமேஜின் பண்ணி அந்த காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்க முயற்சி பண்றாங்க. இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு யாராலையுமே தெளிவா சொல்ல முடியாது. இப்படியும் நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஆரம்பத்துல உயிரினங்கள் ரொம்பவே கனமா இருக்கும். ஆனா எதுக்காக அதோட வடிவம் சின்னதாயிட்டே வந்தது? அது மட்டும் இல்லாம ஆதி மனிதர்கள் அசைவமா உட்கொண்டாங்க அப்படின்னு நமக்கு தியரி மூலமா தெரியும். அந்த மனிதர்கள் எப்படி சைவ உணவுக்கு மாறினாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். உயிரினங்களோட வளர்ச்சியை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி 300 கோடி வருடங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த ஒரு சமயத்துல தான் பூமியில உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்குது. அந்த காலகட்டங்கள்ல பூமியில டைனோசரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடியே ட்ரைலோபைட்ஸ் அப்படிங்கிற உயிரினம் இருந்தது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரியான உயிரினங்கள் தான் அதுக்கடுத்த பெரிய பெரிய உயிரினங்கள் உருவாக காரணமாவே இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் 1ல இருந்து 3 அடிகள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 3ல இருந்து 4 அடி உயிரினங்கள் பிறக்க ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 2 கோடி வருடங்கள்லயே 3ல இருந்து 4 அடி உயிரினங்கள் உருவாக தொடங்குது. அதுக்கப்புறம் தான் ட்ரைலோபைட்ஸ் 50 அடி உயரம் கொண்ட ட்ரீட்னோட்டஸா மாறுது. ஒருவேளை இது அழியாம இருந்திருந்தா பூமியில இதை விட பெரிய உயிரினங்கள் வாழ வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா வரலாறு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை முழுசா மாத்திடுச்சு. ஒரு பக்கம் பூமியில உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்க அந்த சமயத்திலே காலம் கடந்து போக உயிரினங்களோட சைஸ் கூட அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாம இதோட வரலாற்றையே மாத்தக்கூடிய சம்பவம் பிரபஞ்சத்துல நடந்தது. அறிவியல் படி விண்கல் பூமியில விழுந்ததுனால பல கோடி வருடங்களோட பரிணாம வளர்ச்சியை மொத்தமாவே சேதப்படுத்துது. அதனால பூமியில இருந்த கனமான உயிரினங்களான டைனோசரஸ் அழிஞ்சு போகுது. அதோட பரிணாம வளர்ச்சி நிறுத்தப்பட்டிருந்தா இந்த உலகத்துல அதுக்கப்புறமா உயிரினங்கள் எதுவுமே இருந்திருக்காது. ஆனா பூமியில இவ்வளவு பெரிய சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் உயிரினங்கள் தோன்றதும் பரிணாம வளர்ச்சி அதிகரிக்கிறதும் மாறவே இல்லை. அந்த விதத்துல நம்மளோட மனுஷ இனம் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில ஆண்டுகள் டைம் எடுத்தாலுமே உயிரினங்களோட வளர்ச்சி மற்றும் எடை அதிகரிக்க தொடங்குது. அதே மாதிரி கிளிப்டோடான் மற்றும் மேமத் போன்ற உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சியை அடைய தொடங்குது. ஆனா அந்த கால்குலேஷன் படி பார்த்தா உயிரினங்களோட வளர்ச்சி முன்னேறி போயிட்டே இருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம அதோட பெருசா கனமாவே இருந்திருக்கணும். ஆனா ஏன் அந்த மாதிரி நடக்கல? இது சம்பந்தமா டெல் அவிவ் யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. அந்த ஆராய்ச்சியோட முடிவுல வெற்றிகரமான ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னா உயிரினங்கள் அதோட உணவு தேவையின்படி வாழும். சாதாரணமா உயிரினங்களோட சைவ உணவு மரங்கள்ல மட்டும்தான் இருக்கும். ஆனா அசைவ உணவு உயிரினங்கள் அதோட உணவுகளை நிலத்துல வேட்டையாடும். அது மட்டும் இல்லாம இனப்பெருக்கமும் ரொம்பவே முக்கியமானது. ஆனா இது அந்த காலகட்டங்கள்ல அதிகமா இருந்ததில்ல. அதுக்கப்புறமா தான் இது மெதுவா மாற்றம் அடைய தொடங்குது. கிட்டத்தட்ட 15 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி மனித இனம் இந்த பூமியில வர தொடங்குது. அவங்க விலங்குகளை ரொம்பவே திறமையா வேட்டையாடி வெற்றி பெறாங்க. அவங்களோட சக்தியை பயன்படுத்தி மிகப்பெரிய உயிரினங்களை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த ஆயுதங்களை வச்சு ரொம்ப பெரிய விலங்குகளை அசாதாரணமா வேட்டையாடி கொல்லுவாங்க. ஆனா விலங்குகளுக்கு தங்களோட உடம்புல இருக்கிற ஆயுதங்களை தவிர பிரத்யேகமா வேற ஆயுதங்கள் கிடையாது. அதனாலேயே அந்த விலங்குகள் பசி இருக்கும் போது மட்டும்தான் வேட்டையாடும். ஆனா மனிதன் அப்படி கிடையாது. பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடுறத ஒரு பெரிய லட்சியமாவே பார்த்தாங்க. ஏன்னா இதனால அவங்களுக்கு அடிக்கடி வேட்டையாட வேண்டிய அவசியம் இருக்காது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு உணவு நிறைய இருக்கிறதுனால மத்த வேலைகளை செய்யறதுக்கு நேரம் இருக்கும். மனிதர்களுக்கு முன்னாடி விலங்குகளோட விரிவாக்கம் ரொம்பவே கம்மியா இருந்தது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா மனிதனால அந்த நிலைமை
முழுசா மாறிடுச்சு. மனித இனத்தோட ஜனத்தொகை மத்த அசைவ உணவு உயிரினங்களோட ஒப்பிடும் போது அதிக அளவுல அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி அவங்களோட தேவைகளும் அதிக அளவில் தொடங்குது. அது மட்டும் இல்லாம அவங்களோட உணவு தேவையும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. அதனால அவங்க அதிக விலங்குகளை வேட்டையாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்போதைக்கு இருந்த ஒரே உணவு விலங்குகளோட இறைச்சி மட்டும்தான். அது வரைக்கும் உணவுக்கு ஒரு விலங்குகளை மட்டும் வேட்டையாடுற மனிதர்கள் உணவு தேவை அதிகமா இருந்ததுனால ஒரு நாளே பெரிய 3 விலங்குகளை கூட கொல்லுவாங்க. அப்படி கனமா இருக்கிற உயிரினங்கள் மனிதனோட உணவு தேவைக்காக அதிகமா கொல்லப்படுது. அப்படி காலப்போக்குல உயிரினங்களோட எண்ணிக்கை மனிதர்களோட வேட்டையாடுதல் காரணமா குறைஞ்சு போகுது. அப்படியே ஒரு சில இனங்கள் மொத்தமாவே பூமியில இருந்து அழிஞ்சு போகுது. அப்படி 15 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு சில உயிரினங்கள் மொத்தமா அழிஞ்சு போக ஆரம்பிக்குது. இப்படிதான் கனமான உயிரினங்கள் மனிதனோட பசிக்கு இரையா மாற தொடங்குது. அதுக்கப்புறமா கூட மனித உணவு தேவையை நிறைவேற்றுறது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சரியான ஊட்டச்சத்து உணவுகள் கிடைக்காததுனால அவங்க மத்த உணவுக்காக தேடப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இதே நிலைமை மத்த உயிரினங்களுக்கு கூட வந்தது. இப்படிதான் கனமா இருந்த உயிரினங்களோட வடிவம் குறைய ஆரம்பிக்குது. தியரிஸ் படி இப்ப இருக்கிற சிங்கங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இதை விட பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி காலங்கள் கடந்து போக அதோட வடிவத்துல பல மாற்றங்கள் ஆக தொடங்குது. அப்படி மனிதர்களுக்கு காலப்போக்குல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு வேட்டையாட விலங்குகளே இல்லாம ரொம்பவே மோசமான நிலைமைக்கும் போறாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற மனிதர்கள் மாதிரி ரொம்பவே தூரமான இடங்களுக்கு ஈஸியா போக முடியாது. அந்த பகுதியில இருக்கிற விலங்கு காலியானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்னும் உணவு பற்றாக்குறை ஏற்படுது. அதனாலேயே பசினால அவங்க இறந்து போற சூழ்நிலைகள் கூட ஏற்படுது. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, விலங்குகளோட இறைச்சியை மட்டும் நம்பி இருக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க மெதுவா பயிர்களை விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பத்தி கத்துக்கிறாங்க. அப்படிதான் சைவ உணவுகள் கூட தங்களோட உணவு முறையில ஒரு பாகமா மாறுது. இது மூலமாவே அவங்களோட தேவைகள் நிறைவேற ஆரம்பிக்குது. விவசாயம் பண்றது அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலையாவும் மாறுது. முதல்ல அவங்க காட்டுல கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டு அவங்களோட பசிய போக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது, மரங்களோட தயாரிப்புகளை கூட நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்தா மனிதர்கள் சைவ உணவை தங்களோட சாப்பாடுல ஒரு பங்கா எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நிறைய பேர் வெறும் சைவ உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயங்கள்ல தான் மனித இனத்துல 2 வகை தயாராக தொடங்குது. சில பேர் நான் வெஜிடேரியனா இருந்தாங்க, சில பேர் வெஜிடேரியனா இருந்தாங்க. அப்பதான் மனிதர்கள் விவசாயம் பண்ணி உணவுகள் விலங்குகள் கிட்ட இருந்து மட்டும் கிடைக்காது, மற்ற இடங்கள்ல இருந்தும் கிடைக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா மனிதர்கள் விவசாயங்கள்ல மாடுகள், நாய்கள் இதையும் தங்களோட விவசாயங்களுக்கு பயன்படுத்துறாங்க. காலங்கள் வேகமா கடந்து போக இந்த பூமியில எத்தனையோ மாற்றங்கள் நடக்க தொடங்குது. இன்னும் சொல்ல போனா பூமியில எத்தனையோ வகையான பயிர்களை விவசாயம் பண்ண மனிதர்கள் ஆரம்பிச்சாங்க. இந்த திறமை எல்லாமே இயற்கை மனிதனுக்கு தந்த வரம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் மனிதனை இங்க வரைக்கும் கொண்டு வந்து நாகரிகமா மாத்துது. இப்ப இருக்கிற உலகத்துல உணவுக்கு சம்பந்தமான எத்தனையோ பழக்க வழக்கங்கள் இருக்கு. இது எல்லாமே ஒருத்தவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம். இந்த இடத்துலதான் விவசாயத்தை கண்டுபிடிச்ச நம்மளோட முன்னோர்களுக்கு நாம பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா விவசாயம் மனித வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை மனிதன் இந்த பூமியில விவசாயத்தை கண்டுபிடிக்காம இருந்தாங்க அப்படின்னா மனித இனம் எப்படி இருந்திருக்கும்? இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.